ரெட்லைன் ஸ்டோரி டைம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் எதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, நம்ம 2 பேரும் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. என்ன நிச்சயதார்த்தமா? ஏம்மா நான் இப்போ தான் ஸ்கூல் படிச்சுட்ருக்கேன், நீ என்ன இப்போவே நிச்சயம் பேசுகிற அப்படின்னு ஹீரோ கேட்க, ஓ இப்போ தான் நீ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறது உனக்கு தெரியுதா? ஏன் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்தமே அன்னைக்கு தெரியலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்போது கண்டிப்பாக நிச்சயம் பண்ணி ஆகணுமா? சரி எங்கே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, அதான் உன் வீடு இருக்குல்லே அங்கேயே நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இது ஏன் வீட்டில் இங்கே பாரு அங்கெல்லாம் பண்ணவே முடியாது, வேறு இடம் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அப்படின்னா சரி நிச்சயம் பண்ணுறதுக்கான இடத்த நீ தேடி கண்டுபிடி, நான் அதுக்குள்ளே நிச்சயத்தில் ஆடுற டான்ஸை கற்றுக்கிட்டு வரேன் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இங்கே பாரு ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு ஹீரோயினுக்கு வச்சு அவளுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து, நீ எங்கே போகிற எங்கே வரேன்னு எனக்கு தெரியல, அதனால் இந்த ஃபோனை வச்சுக்கோ, இப்படி தான் நீ ஃபோனை அட்டன் பண்ணணும், இப்படி தான் ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறான் ஹீரோ. ஓ இந்த பெட்டி மூலமாக நம்ம எங்கே எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பேசலாம் முடியுமா அப்படின்னு ஹீரோயின் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு, ஆனால் ட்ராக்கரை ஆன் பண்ணி தான் கொடுக்குறாரு. ஏன்னா ஹீரோயின் எங்கெல்லாம் போகிறா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஹீரோயின் கிளம்புனதுக்கப்புறமா நேராக டக்ளஸ் வந்து ஹீரோ பார்க்குறான். டக்ளஸ் வேணுனே ஹீரோவை அவாய்ட் பண்ணுற மாதிரி அங்கே இங்கே நான் அவன் பாட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டுருக்கான். உடனே ஹீரோ டக்ளஸை பிடிச்சி, டே நீ என்னோட ஃப்ரெண்டு தான்டா, நீ தானே ஒரு நாள் சொன்னேன் நான் உனக்கு என்ன பிரச்சனையானாலும் துணையாக நிற்பேன், நான் உன்னை எப்படிப்பட்ட பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவேன், நீ என்ன இன்னைக்கு இப்போ இந்த பொண்ணுகிட்ட என்னை காப்பாற்றாமல் இப்படி போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னேன்னா உன்னை பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுவேனே, இல்லையே நான் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது, அம்மா நீ யார், நீங்கள் என் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி டக்ளஸ் கேட்குறான். ப்ளீஸ் மச்சான் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி இரு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் ஏதோ ஒரு பூஜை பண்ணதுனால தான் ஒரு சாபம் மூலமாக இப்போ நீங்கள் 2 பேரும் பிணைக்கப்பட்டிருக்கீங்க, பூஜை பண்ணி 2 பேரும் இணைய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பூஜையால் 2 பேரும் பிரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அதுக்கான வழியை நம்ம தேடணும், வா நம்ம அதே ஸ்கூல் லைப்ரரிக்கு போவோம், அங்கே இருக்கிற புக்ஸை எடுத்து நம்ம தேடி பார்க்கலாம், இதுக்கு ஏதாவது வந்து பூஜை பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு டக்ளஸ் சொல்கிறான். 2 பேரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போகிறாங்க. அந்த லைப்ரரியில் ஏற்கனவே டீச்சர் ஹீரோக்கு அறிமுகப்படுத்திருப்பாங்க இல்லையா, லாட்டின் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இருக்கா. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு ஹாய்களை சொல்லிட்டு உள்ளே போய் நிறைய புக்ஸ் எடுத்து பொட்டி பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. உடனே லாட்டி அங்கே வந்து, ஆமாம் என்ன தான் தேடுறீங்க சொல்லி தொலைங்க, நானாவது எடுத்தாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே டக்ளஸ் என்ன சொல்கிறான்னா, மேலோட்டமாக சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு டீமனுக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட கல்யாணத்தை பிரிக்கிற மாதிரியான சடங்குகள் பண்ணுற புக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே லாட்டி சொல்கிறா, ஆமாம் அதுக்கு ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறா. அதில் நிறைய கட்டமாக போட்டு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கு. அதெல்லாம் ஹீரோ அவனோட ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்போ ஹீரோவும் டக்ளஸும் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படியாவது நம்ம இந்த வழியை பின்பற்றி 2 பேருக்குள்ள அந்த பிரிவை ஏற்படுத்தி ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி நின்று அந்த லாட்டிங்கிற பொண்ணு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. அவள் கையில் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா, அதுவும் ஒரு மந்திர பிரேஸ்லெட் மாதிரி தான் இருக்குது. சரி எங்கே போய் இந்த சடங்கெல்லாம் பண்ணுறது அப்படின்னு டக்ளஸ் கேட்கும்போது, ஆமாம் நம்ம ஏரியாவில் தான் ஒரு மூடப்பட்ட ஸ்கூல் இருக்குல்ல, கைவிடப்பட்ட இடம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அதே மாதிரி ஹீரோயின் எங்கே போகிறா வரா அப்படிங்கிறதெல்லாம் ஹீரோவும் ஃபோன் மூலமாக ட்ராக் பண்ணி பார்த்துட்டே தான் இருக்கான். அதே நேரத்தில் அப்படியே ஹீரோவோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட அப்பாவும் தாராவும் சேர்ந்து அந்த நேத்தனோட ஃப்ரெண்டு மார்பியஸ்னு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நேத்தனை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. உடனே மார்பியஸ் சொல்கிறான், இல்லை நேத்தனுக்கு எதிரிகள்னு யாரும் கிடையாது, அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் இடையில தான் அப்பப்போ பிரச்சனை நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு தாரா என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ அவங்க அப்பாவே பையனை கொண்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்குறா. எங்க அப்பா பிள்ளைக்குள்ள நார்மலாக எல்லார் வீட்லேயும் பேச்சு சண்டை வரதான் செய்யும், அதுக்காக கொலைலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, இல்லை அவங்க அப்பாட்ட பேசினாதான் அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கான வேலையை பாரு அப்படின்னு தாராட்ட சொல்கிறாரு. இப்போ ஹீரோவோட அப்பாவும் வீட்டுக்கு வராரு. ஆப்போசிட்லேயே ஹீரோ ஒரு பேக்கில் அவங்க சடங்கு செய்யணும் இல்லையா, அந்த மந்திரம் அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து போட்டு வந்துட்டுருக்கான். இந்நேரத்துக்கு எங்கப்பா வெளியே போகிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, இல்லைப்பா சும்மா வெளியே போகிறேன், ஜிம் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி உங்கள் ஸ்கூலில் நேத்தன் ஒரு பையன் தானே, அவனை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோவோட அப்பா கேட்க, ஹீரோக்கு பதுகுது, ஏன்னா அவன் தலையை தானே வெட்டி எங்கள் மேலே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கான். இல்லையே எனக்கு அவனை பற்றி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிடுறான். ஹீரோவோட அப்பாவும் அவரோட லேப்டாப்பில் அந்த நேத்தனோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த அக்கௌண்ட்டை தான் பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, ஆமாம் இப்போ தான் நம்ம பையன்கிட்ட கேட்டோம் நேத்தனோட தெரியுமான்னு, ஆனால் அவன் தெரியாதுன்னு சொன்னான், ஆனால் அவனை எப்படி இவன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அங்கே ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா, அந்த பாலடைஞ்ச இடத்துல போய் அந்த சடங்கு பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்டு இருக்கான். அதில் நிறைய டயக்ராம் போட்டிருக்கோம், அதெல்லாம் சாக் பீஸ் வச்சு அங்கே இருக்கிற இடத்துலலாம் வரைஞ்சிட்டு இருக்கான். அதில் ஹீரோயின் நிற்கிறதுக்கான ஒரு டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறமா அந்த டயக்ராம் இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல டைனிங் டேபிள் சாப்பிட்றதுக்கான ஏரியாலாம் போட்டு அதில் எல்லாத்தையும் சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு இருப்பான். இந்த சடங்கு பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு 3 பொருள் தேவை.
ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல நெருப்பு தேவை. அதுக்காக கேண்டில்ஸ் வாங்கி வைக்கிறாரு. செகண்ட் விஷயம், ஒரு மாமிசம் தேவை. அதுக்காக சிக்கன் வாங்க போயிட்டு வர சொல்கிறான் டக்ளஸ். டக்ளஸும் வாங்கிட்டு வந்து வைக்கிறான். 3வது விஷயம், ஒரு மந்திரத்தை சொல்லி இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லணும். அந்த வளையத்துக்குள்ளே ஹீரோயின் வந்ததுக்கப்புறம். இதை டக்ளஸ் கிட்ட கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை நீ தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இவங்க 2 பேருமே இப்போ ரெடியாக இருக்காங்க. ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்தாங்களா, மந்திரத்தை போட்டு ஹீரோயினை அவங்களோட உலகத்துக்கு அனுப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாய்.